வாழ்க்கையில பார்த்தோம் அப்படின்னா, சில பேத்துக்கு ரொம்ப கஷ்டத்துல ஒரு யோகம் வரும். ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறம் கிடைக்கும். சடனா ஒரு ஃபெயில் ஆகுற மாரி இருக்கும். டக்குன்னு ஒரு யோகமா அது வந்துரும். ஸோ அது என்னன்னு சொல்லுவோம்னா, ஜோதிடத்துல விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க. ஸோ அத எப்படி கால்குலேட் பண்ற ஜோதிடத்துல அப்படின்னா, 6, 8, 12. ஸோ இந்த 6, 8, 12ஓட வீட்டோட அதிபதிகள் அந்த 6, 8, 12ஆம் ஸ்தானத்துல இருந்தாங்க அப்படின்னா, அது விபரீத ராஜயோகமா நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பொதுவா 6, 8, 12 நம்ம கெட்ட ஸ்தானமா சொல்றாங்க. ஆனா அதுலயும் ஒரு யோகம் இருக்கு அப்படின்னா, அதுதான் இந்த விபரீத ராஜயோகங்கிறது. ஸோ இந்த யோகம் இருக்கவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் அடைஞ்சாலும், தோல்வி அடைகிற மாதிரி போனாலுமே, அந்த தோல்வியில ஒரு வெற்றி பார்க்கறது அப்படிங்கிறது தான் விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது. ஸோ அவங்க எவ்வளோதான் ஒரு கஷ்டத்தில் இருந்தாலுமே, அது ஒரு கஷ்டத்தில் போய் முடியுமா அப்படின்னு பார்த்தா, அது போய் ஒரு சக்ஸஸில் போய் முடிச்சு காட்டும். அது ஒரு யோகமாக ஆக்டிவேட் ஆகும். ஏதோ ஒரு கஷ்டம் நடக்கும். அந்த கஷ்டத்துலேருந்து அவங்களுக்கு ஒரு யோகமாக கிடைக்கலாம். அது டிஃப்ரெண்டான ஒரு கிரிட்டேரியாவில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி லைஃப்பில் அவங்க ஃபேஸ் பண்ணுறது, அவங்க ரியல் டைமில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுங்கிறது அவங்களோட ஜனனகாலம் மற்ற கிரகங்களோட இதை பொறுத்து அந்த விபரீத ராஜயோகம் ஒரு பர்டிகுலர் ஏஜில் சடனாக அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.